Company Secretary Executive Entrance Test, the first step in your CS journey. CSET முடிச்சுட்டு தான் CS எக்ஸிக்யூட்டிவ் போகணும், அதுக்கு அடுத்து வந்து CS ப்ரொஃபஷனல் போகலாம். பட் தேர் இஸ் அன் எக்ஸெப்ஷன். காலேஜ் முடிச்சவங்க, டிகிரி வாங்கினவங்க எல்லாமே வந்து டைரக்டா யூ கேன் கோ டு யுவர் எக்ஸிக்யூட்டிவ் லெவல். ஸோ வாட் இஸ் திஸ் CS எக்ஸிக்யூட்டிவ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுங்கிறது ஒரு என்ட்ரி லெவல் மாதிரி, ஒரு ஃபவுண்டேஷன் லெவல் மாதிரி இருந்துச்சு. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வி ஹேட் ஒன் டே எக்ஸாம், அதுவும் ரிமோட் ப்ரொட்ராக்டர் மோட்ல நடந்தது. நம்ம ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து வி ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் சிஸ்டம், ஒரு சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தது, வெப்கேம் ஃபெசிலிட்டியோட நீங்கள் அங்கேயே உட்காந்து எக்ஸாம் எழுதலாம். 4 பேப்பர் மாதிரி இருந்துச்சு. வி ஹேட் லா, கம்யூனிகேஷன் இருந்தது, கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தது. தட் வாஸ் ஆல் தேர். But now they had revamped the complete CSET level. Company Secretary Executive Entrance Testங்கிற நேம் அப்படியே இருந்தாலுமே they had completely revamped the syllabus and also the exam mode. எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க. This particular new level is applicable from June 2026. June 2026ல நடக்கிற எக்ஸாம்க்கு the syllabus is valid. Hello everyone, this is Lakshmanan. இந்த வீடியோல நம்ம புது CSET syllabus என்ன, அது எப்படி படிக்கணும், அது என்னென்னலாம் இருக்குங்கிறத we'll be learning. நியூ சிலபஸ், இந்த CSET-யோட நியூ சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 4 பேப்பர் இருக்கு. 4 பேப்பருமே 4 நாள் எக்ஸாம் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் பேப்பர் இஸ் பிசினஸ் கம்யூனிகேஷன், செகண்ட் ஒன் இஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங், தேர்ட் ஒன் இஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் பிசினஸ் என்வாயன்மெண்ட், ஃபோர்த் ஒன் இஸ் பிசினஸ் லா அண்ட் மேனேஜ்மெண்ட். ஏர்லியர் ஒரே நாள்ல நடந்த எக்ஸாம் இப்போ 4 நாள்ல நடக்க போகுது. 4 days will be your examination days. ஃபர்ஸ்ட் டேல வந்து பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் பேப்பர் நடக்கும். இட்ஸ் அ கம்ப்ளீட்லி சப்ஜெக்டிவ் பேப்பர். அது என்ன சப்ஜெக்டிவ் பேப்பர், எல்லாம் எழுதணும், கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும் சப்ஜெக்டிவ் பேப்பர். அது 3 ஹவர்ஸ்க்கு நடக்கும். செகண்ட் டேவோட எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங், அதுவும் சப்ஜெக்டிவ் பேப்பர் 3 ஹவர்ஸ்க்கு நடக்கும். தேர்ட் டே வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட், அதுவும் சப்ஜெக்டிவ் பேப்பர் 3 ஹவர்ஸ்க்கு நடக்கும். ஃபோர்த் டேல யூல் ஹாவ் பிஸ்னஸ் லாஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அது மட்டும் OMR பேஸ்டு பேப்பர். 100 மார்க்ஸ்க்கு தான், பட் யூல் ஒன்லி ஹாவ் ஒன்லி 2 ஹவர்ஸ். 2 மணி நேரத்தில் அந்த 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். தீஸ் ஆர் த 4 டிஃப்ரெண்ட் பேப்பர்ஸ். ஏர்லியராக இருந்ததுக்கு அப்படியே மாற்றி இருக்கிறாங்க இந்த 4 பேப்பர். இது யார் எலிஜிபிள் அப்படின்னா, பீப்புள் ஹூவர் ஹேட் பாஸ்ட் யுவர் சீனியர் செகண்டரி 10th +2 முடிச்சவங்க, இல்லைனா அந்த எக்ஸாம் எழுதுறவங்க கூட கேன் என்ரோல் ஃபார் 10th முடிச்சவனே ஆக்சுவலி வில் பி ஏபிள் டு என்ரோல் ஃபார் தி CSET லெவல். பட் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சதுக்கு அப்புறம் தான் எழுத முடியும். ஒன்லி இந்தியன் நேஷனல் கேன் ரைட் திஸ் பர்டிகுலர் அப்ளை ஃபார் CSET. இதுல முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா சார், ஏர்லியர் எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்க வீட்லயே உட்காந்து எழுதிட்டு இருந்தீங்க, இல்லை ஏதாவது ஒரு காமனான ஒரு இடத்துல சைலண்டா இருக்கிற ஒரு ஜோன்ல எழுதிட்டு இருந்தோம். நவ் இட் இஸ் சென்டர் பேஸ்டு எக்ஸாம். சென்டர் ஏதோ ஒரு காலேஜோ இல்லை ஒரு ஸ்கூலோ வந்து ICSI வில் அலாட் யூ சென்டர். நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணோன்னே இதை அலாட் யூ சென்டர். அந்த சென்டர்ல தான் போயிட்டு நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். திஸ் எக்ஸாம் வில் ஹேப்பன் இன் 3 times. 3 தடவை ஒரு வருஷத்துல நடக்கும். February, June and October. February மந்த்ல நடக்கும், ஜூன்லயும் நடக்கும், அக்டோபர்லயும் நடக்கும். Since it is the first timeங்கிறனால தான் June 2026ல இது எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் June 2026ல எழுதலாம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் ப்ரொவைடட். 4 டிஃப்ரெண்ட் பேப்பர்ஸ் இருக்கு. இட் வாஸ் ஏர்லியர் நோ, ஒரே நாளில் எழுதுனது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, MCQ மட்டும்தான் இருந்தது. நவ் தே ஹேட் கம்ப்ளீட்லி ரீவேம்ப்டுங்க. ஃபுல்லாக சப்ஜெக்டிவ் பேப்பர் 3 கொண்டு வந்துட்டு ஒரு OMR பேப்பர் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 4 பேப்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸ் வாங்கணும் ஒவ்வொன்றிலையும் அப்படின்னா, எவ்ரி பேப்பர்லையுமே வி ஷுட் கெட் அ மினிமம் ஆஃப் 40 மார்க்ஸ். மினிமம் 40 மார்க் வாங்கியிருக்கணும் டு குவாலிஃபை தட் பேப்பர். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகேட்டா இந்த 4 பேப்பரும் சேர்த்து யூ ஷுட் கெட் அ மினிமம் ஆஃப் 50% மார்க். வாட் இஸ் திஸ்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் நீங்கள் 100க்கு 40 வாங்கிடணும் மினிமம். அதே மாதிரி தான் அக்கௌண்ட்ஸ்க்கும் பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட்டுக்கும் பிஸ்னஸ் லா அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு மினிமம் 40 வாங்கியிருக்கணும். அப்போசிட்லி 4 பேப்பர்லையுமே 40 வாங்கிட்டீங்கன்னா ஓவராலாக 160 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 400. நீங்கள் குவாலிஃபைடா CSET லெவல்னா நோ. get a minimum of 50 marks in aggregate. அப்போ நீங்க ஒரு பேப்பர்லயும் 40 மார்க்ஸ் வாங்கினாலும் ஓவராலா 400க்கு you should get a minimum of 200 marks. 200 மார்க்ஸ் வாங்கியிருந்தா மட்டும் தான் நீங்க குவாலிஃபைட். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம சென்டர் பேஸ்ல நடக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. டைமிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி செகண்ட் ஹாஃப்ல தான் வைக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஃப்ரம் 2:30 to 5:45 15 மினிட்ஸ் வந்து ரீடிங் டைம்னு கொடுக்குறாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்றதுக்கான டைம் 15 மினிட்ஸ். ஸோ 2:30 to 5:45 இஸ் த எக்ஸாம் டைமிங். அதே மாதிரி இந்த லாஸ்ட் பேப்பர் பிஸ்னஸ் லா அண்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் அன் MCQ பேப்பர்னு சொல்லியிருந்தோம். அந்த MCQ பேப்பருக்கு இஸ் தேர் எனி நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்னா நோ நெகட்டிவ் மார்க்கிங். நெகட்டிவ் மார்க்கிங்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சப்போஸ்ட்லி நீங்கள் வந்து ஏதாவது 60 மார்க்ஸ் மேலே வாங்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ்லாம் எக்ஸம்ஷன் சொல்லுவாங்க. இதுல எல்லாம் அப்படி எதுவுமே கிடையாது. நோ ப்ரொவிஷன் ஆஃப் எக்ஸம்ஷன், நோ ப்ரொவிஷன் ஆஃப் கேரி ஃபார்வர்ட். அது எதுவுமே பண்ண முடியாது. when it comes to fees, நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் டைமில் you have to pay a fee of 7,500 rupees.
ஏன்னா இதில் வந்து ஒரு ஒன் டே ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க, ஸ்டூடெண்ட் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒன் டே யூ ஹேவ் டு அட்டெண்டுங்க. அது இல்லாமல் ஆன்லைன் கிளாஸஸ் தே ஹேட் ப்ரப்போஸ்டு, பட் ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி டெல்ட் இன் டீடைல்டாக தனியாக உங்களுக்கு வரும். ஸோ 7,500 இஸ் ஒன்லி ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு ஃபீ பே பண்ணணும், தட் வில் பி 1,500 rupees. ஸோ டோட்டலாக பார்த்தா 9,000 rupees இஸ் நீடட் ஃபார் யுவர் CACET லெவல், 7,500 rupees ஃபார் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் 1,500 rupees ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். எக்ஸாமுக்குன்னு தனியாக ஒரு ஃபீ கட்டுற மாதிரி இருக்கும். இதில் ஏதாவது கன்செஷன்ஸ் இருக்காக, ஏதாவது கன்செஷன் ஃபீஸ் ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படின்னா SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 50%, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு 50%, அப்புறம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், அந்தமான், லக்ஷதீப், ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்கிறவங்களுக்குலாம் 50%, யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் ஜம்மு காஷ்மீர், லடாக்ல இருக்கவங்களுக்கு 100% கன்செஷன் கொடுக்குறாங்க. சேம் கோஸ் வித் எக்ஸாம் ஃபீ ஆல்சோ. அதில் SC/STக்கும் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அந்த ஹேண்டிகேப் கேட்டகரியில் இருக்கவங்க 50% இன் யுவர் எக்ஸாம் ஃபீஸ் இஸ் ஆல்சோ கன்செஷன். ஸோ நீங்கள் பாதி கட்டுனா போதும் அப்படின்ற கான்செப்ட். பேஸ்ட் ஆன் யுவர் நீங்கள் என்ன கேட்டகரிக்குள்ளே வருவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஹேஸ் டு பி பெய்ட் அப்பான். ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே பார்த்தீங்கன்னா தே ஹேவ் கிவன் டெட்லைன்ஸ், இது இந்த கட் ஆஃப் டேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்டட் டு கோ ஃபார் June 2026 எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் இந்நேரம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கணும். 15th February தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் டேட்டில் யூ ஷுட் ஹேவ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா தான் எழுத முடியும். பட் ஒரு சின்ன எக்ஸப்ஷனுமே கொடுத்துட்டாங்க, தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் லான்ச் பண்ணாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா June 2026க்கு மட்டும் இது வந்து ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாலும் சரி, ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே தேர் வில் பி டிஃப்ரெண்ட் கட் ஆஃப் டேட்ஸ். June 2026னா ஒன்று, அதே 2027 பார்த்தீங்கன்னா வேற ஒரு டேட் எக்ஸ்டென்ஷன் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் அண்ட் தேர் வி ஹேவ் டு வெரிஃபை. June 2026 if you wanted to write your exam அப்படின்னா it is extended till 28th of February. இந்த மாதம் 28th வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ till then you can enjoy, right? நீங்கள் ஃபில் எக்ஸாம் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் அப்ளிகபிள் ஆகிக்கலாம். எலிஜிபிலிட்டி அகைன் 10th 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் எனஃப். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க ICSIலேயே வந்து லான்ச் பண்ண கட் ஆஃப் டேட்ஸ், எப்பப்போ எதுக்கு ஃபில் பண்ணணும் அப்படின்னு பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸாம், எந்த எக்ஸாம் நீங்கள் அப்பியர் ஆகுறீங்கிறத பொறுத்து வீல் பி டிசைடிங் இட். ஸோ வாட் ஆல் வீல் ஹேவ் இன் அவர் சிலபஸ், நம்ம சிலபஸில் என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் யூ வில் ஹாவ் அ கம்ப்ளீட் திங் ஆஃப் கிராமர் இருக்கும். கிராமர் இல்லாமல் பேசிக்ஸ் லைக் ரைட்டிங்கு, லெட்டர்ஸ், அந்த மாதிரியான காம்ப்ரஹென்ஷன் ரீடிங், பேசிக் ஸ்டப்ஸ் தான். நாட் தட் டீட்டெயில்டாக ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குமான்னு இல்லை, ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் லைக் ஹவு அ பர்சன் ஹேஸ் டு ஹேவ் அ காமன் கம்யூனிகேஷன்ஸ், ரைட்டிங் ஸ்கில் எப்படி இருக்கணுங்கிறத பிஸ்னஸ் கம்யூனிகேஷனில் they'll be checking. Fundamentals of accounting they'll be completely having a basic of accounts like journal entry and the ledger and the aspects. Economics and business நீங்கள் ஸ்கூலிங்கில் படித்தா அதே தான் இருக்கும், பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இந்த ஸ்டப்ஸ் ப்ளஸ் பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட்டில் அப்டேட்டட் திங்ஸ். பிஸ்னஸ் லா அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் 2 பார்ட்ஸாக இருக்குது. பிஸ்னஸ் லா இஸ் ஆல் அபவுட் த லா பார்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் செப்பரேட். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஓல்டு, இதுக்கு முன்னாடி CS ஃபவுண்டேஷன் இருந்தது. த சேம் திங் தே ஹேவ் அகைன் ப்ராட் பேக் இந்த மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அதில் கொண்டு வந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 பேப்பர்ஸ் டெஸ்கிரிப்டிவ்னாலும் லாஸ்ட் ஒன் இஸ் கம்ப்ளீட்லி அப்ஜெக்டிவ், ஃபுல்லாக 1 marks பேஸில் தான் இருக்க போகுது. ஆனால் அதுவும் நீங்கள் OMRல எடுத்து போகிறீங்க, யூ நாட் ஹேவ் சம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், இதுக்கு போயிட்டு தான் எக்ஸாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தீஸ் ஆர் த 4 papers. ஸோ இஃப் யூ வாண்டட் டு ஹேவ் எனிதிங் லைக் இன்னி எனக்கு இதில் என்னென்ன புரியலை, இல்லை யூ வாண்டட் டு ஹேவ் கிளாஸஸ், இல்லை ரிவிஷன் எதாவது வேணும், இல்லை டெஸ்ட் சீரிஸ் எதாவது வேணும்னா எனி டைம் கான்டாக்ட் அஸ். ஷில்பிஸ் அகாடமி ஆப்லையுமே we can get the access of the videos and our mentors are also available so that நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டைரெக்டாக you can call them and get your doubts cleared. All the best.